சவுத்துல கம்மியா வாக்குப்பதிவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அங்க வந்து சில லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. போலரைசேஷனா இருக்கட்டும், அங்க பீப்புளுடைய மைண்ட் செட், சில பார்ட்டிகள் தான் ஆதிக்கம் செலுத்துறதா இருக்கட்டும், வேட்பாளர்கள் அதே மாதிரியான கேஸ்ட் பேஸ்டு எல்லாத்துக்கும் அடிப்படையில வர்றது அந்த லோக்கல் இஷ்யூஸ் தான். சில தேர்தல்கள்ல சில மக்கள் புறக்கணிக்கிறது உண்டு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜே புறக்கணிக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு தேர்தல். இந்த தேர்தல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த தேர்தல்ல தான் நிறைய விஷயங்கள் மாறுது, களம் மாறுது, அரசியல் மாறுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சில மக்கள் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? இதுதான் பெரிய அளவுல சவுத்துல ஓட் பர்சன்டேஜை டிக்ளைன் ஆக்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் 80%, 90% வரும்போது இங்க 70லயே வந்து இருந்திருக்கு. ஆனா ஓவராலா பார்க்கும்போது 81% மிஞ்சு மிஞ்சு எப்படியோ வந்துடலாம், 80 கிட்ட வந்துடணும்னு சொல்லி ஒரு 2% அதிகம் வந்து 81% வந்து போல் பண்ணியிருக்கிறாங்க சவுத்துல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 61 தலித் மக்கள் வேங்கை வயல்ல இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் 90 ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் நாங்குநேரி பகுதியிலும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். வேங்கை வயல் சம்பவம் 2022 நடந்தப்போ அங்க மக்கள் வந்து அந்த சம்பவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்க வாட்டர் டேங்க்ல வந்து மனித மலம் வந்து கலக்கப்பட்டு அது பெரிய அளவு பேசும் பொருளாக மாறி மக்கள் நிறைய பேர் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்க மொத்தமாவே அங்க வசிக்கக்கூடிய ஸ்கெடியூல் காஸ்ட் மக்கள்னு பார்க்கும்போது சொற்பமான அளவுல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 69 தான் வந்து இருக்கிறாங்க. டோட்டலா வேங்கை வயல்ல பாப்புலேஷன் பார்க்கும்போது 549 ஓட்ஸ் வந்து அங்க இருக்கு. அதுல 69 பேர் ஸ்கெடியூல் காஸ்ட் மக்கள், வெறும் 8 பேர் தான் இந்த முறை வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. 61 பேர் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. இங்க வேங்கை வயல் மக்கள் பெரிய அளவுல குற்றம் சாட்டியது எறையூர், அதாவது நான் தலித்ஸ் வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்க மனித மலத்தை வந்து கலந்துனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க வந்து அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கப்படல அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த தேர்தலை பைகாட் பண்ணியிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள். எறையூர் பகுதி மக்களுமே இந்த தேர்தலை புறக்கணிக்க போறதா வந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கடைசி நிமிஷத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து இங்க நாங்க தான் விக்டிம்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கிளைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்க வேங்கை வயல்ல ஒரு அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கிறதுனால அங்க இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க தலித் மக்கள். கிட்டத்தட்ட வெறும் 8 தலித் மக்கள் தான் அங்க வாக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 61 பேர் தேர்தலையே புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது அவங்களுடைய எதிர்ப்புணர்வை வந்து காட்டுற வகையில அதை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் சமயத்துல தான் மக்கள் ஆளும் தரப்பா இருக்கட்டும், இல்ல யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை வந்து இங்க வேங்கை வயல் மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காரணம், இங்க 61 பேர் வந்து வாக்கே செலுத்தல அப்படின்றப்போ ஓட் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதே சமயம் வந்து இன்னொரு பகுதி வில்லேஜ் ஆர் பாலக்குறிச்சி வில்லேஜ் புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து அவங்களும் வந்து இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, இந்த சட்டமன்ற தொகுதி அவங்களுக்கு கூட சட்டமன்ற தொகுதியை மாத்தி தரணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காங்க. அது நிறைவேறாத காரணத்தினால அந்த பகுதி மக்களும் வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இங்க நாங்குநேரியிலையும் நிறைய சம்பவங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல நடந்திருந்தது. பெரிய அளவுல நாங்குநேரின்னு சொல்லி அந்த ஊரை மென்ஷன் பண்ணி நிறைய செய்திகளை பார்க்க முடிஞ்சது. திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய நாங்குநேரியில பெரம்புத்து பகுதியில சமீபத்துல ஒரு செய்தி வந்திருந்தது. கிட்டத்தட்ட நிறைய பேர் போதை பயன்படுத்திக்கிட்டு தலித் மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் அருவாளால் வந்து கொலை செஞ்சிருந்தாங்க அப்படின்றதுல ஜான் அப்படின்ற ஒரு தலித் இளைஞர் வந்து உயிரிழந்திருந்தாரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள், பெரம்புத்து மக்கள் கிட்டத்தட்ட 900 தலித் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கள் இங்க டிமாண்ட் பண்றது அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தரணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. குறிப்பா ஜான் அங்க வந்து உயிரிழந்தது 2 பேர் இழந்திருந்தாங்க. அதே சமயம் ஒரு ஒடிசாவில இருந்து வந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இங்க வேலைக்காக வந்திருந்த ஒரு வடமாநில தொழிலாளியும் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்க யாருக்குமே வந்து சரியான நீதி கிடைக்கல. குறிப்பா ஜானினுடைய குடும்பத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க டிமாண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியான ப்ரொடெக்ஷனை வந்து தரல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 900 SC மக்கள் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இங்க இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எங்க தொகுதிக்கு வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அதிருப்தியையும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள். கிட்டத்தட்ட 15 நாட்களாக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து, குறிப்பா தலித் வாசிகள் எல்லாருமே சேர்ந்து அங்க ப்ரொடெஸ்டும் நடத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வில்லேஜ்ல ஒரு கிரைம் இல்லாத ஒரு வில்லேஜ், எந்த வகையிலையும் ஒரு
கொடூர சம்பவங்கள்லாம் நடக்காத ஒரு பாதுகாப்பான வில்லேஜ் வேணும்னு சொல்லி நாங்க போராட்டத்துல ஈடுபட்டிருந்தோம். அப்படி போராட்டம் எல்லாம் பண்ணியும் கூட சீஃப் மினிஸ்டரும் இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து எங்களை சந்திக்கல, இப்படி அவங்க செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களே கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கக்கூடிய கலெக்டர், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய தலைவர் கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவரு மக்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியுமே மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாம இந்த ஒரு தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய லாஸை வந்து கருத்துல வச்சு. ஸோ இப்படியே நீடிச்சிட்டு இருந்தா எங்களுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்காது அப்படின்றத உணர்ந்து மக்கள் அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான புறக்கணிப்புகள் காரணமாக சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய இடங்கள்ல வாக்குப்பதிவு குறைவாயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய போலரைசேஷன் தான் மெயின் ரீசனா பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இந்த மக்கள் செய்தது தவறா சரியா? ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷன் 5 ஆண்டு ஒரு முறை தான் வரப்போகுது. அவங்களுடைய ஜனநாயக கடமை அப்படின்றது வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறது சரியா தவறா? அவங்களுடைய நிலையில இருந்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.